ஃபர்ஸ்ட் வந்து மனோஜ் பிரபாகர்னு ஒருத்தர், அஸ்வினை உட்கார வைங்கயா, ரச்சினை 2 ஓவர் போட வைங்க, ஒரு நல்ல பேட்ஸ்மேனை உள்ள கொண்டு வாங்க. இதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதே மனோஜ் பிரபாகர் அந்த நல்ல பேட்ஸ்மேன் யாருன்னு நீங்களே சொல்லிருங்களேன். சட்டில இருந்தாதான் அகப்பையில வரும். நீங்க யாருன்னு சொல்றீங்க. பட் ஷேக் ரஷீத் இருக்காரு, ஆண்ட்ரே சித்தார்த் இருக்காரு. ஆண்ட்ரே சித்தார்த் இன்னமும் ப்ரூவன் கிடையாது, ஷேக் ரஷீதும் ப்ரூவன் கிடையாது. ஏன்னா அவங்களை இறக்கி விடுறது இந்த டீமோட பாலிசி கிடையாது. நம்ம என்னதான் இங்க இருந்து நம்ம சொல்லலாம் இறக்கி விடணும், பட் இறக்கி விட மாட்டாங்க. அண்ட் அஸ்வின் அகேன்ஸ்ட் கேகேஆர் நீங்க பாத்தீங்கன்னா நரேன் வந்து லெஃப்ட் ஹேண்டரு. அதுக்கப்புறம் நீங்க வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் வராங்க. பட் மேபி இந்த மேட்ச் ஒரு மேட்சா இருக்கலாம் அது பண்றதுக்கு. பட் போன மேட்ச் 2 விக்கெட் எடுத்தாரு. அவர் எதை வச்சு டிராப் பண்ணணும்? சேப்பாக்குல அதிக விக்கெட் எடுத்தவங்கல்ல அவர் தான் இருக்காரு. பட் இந்த சீசன் பெருசா நமக்கு இல்லையே, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அவர் சேப்பாக்கு ரிட்டர்ன் வராரு அப்படிங்கிறப்போ அவர் பெருசா நிறைய ஸ்ட்ரைக் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தோம். பட் இல்லையே, அதானே கேக்குறாங்க. அவர் நிறைய ஸ்ட்ரைக் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு ஸ்ரீராம், நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. லாஸ்ட் 5 இயர்ஸா அவர் முன்னாடி இருந்த அது அஸ்வின் கிடையாது. டெஸ்ட் மேட்சஸ்ல நிறைய விக்கெட் எடுப்பார். அவர் கண்ட்ரோல் போலர். எல்லா ஃபிங்கர் ஸ்பின்னரும் இந்த ஐபிஎல்ல கண்ட்ரோல் போலர்ஸ் தான். ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ், லெக் ஸ்பின்னர்ஸ் தான் உங்களுக்கு வந்து விக்கெட் டேக்கிங் போலர்ஸ். இன்ஃபேக்ட் பெட்டரா அஸ்வின் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். நூர் அகமத் போடுற 4 ஓவரை 2 ஓவர் வித் அஸ்வின் இன் டாண்டம், 1 ஓவர் வித் ஜடேஜா இன் டாண்டம், 1 ஓவர் வித் பத்திரனா இன் டாண்டம் டுவர்ட்ஸ் ஸ்லாக் நூர் அகமத வைங்க. அவர்கிட்ட ரிசல்ட் வரும்.